இந்த விஜய்க்கு தமிழகத்திற்கு இருக்கிற இதே இணையான ரசிகர் கூட்டம் கேரளாவில் இருக்கிறது. உண்மையிலேயே கேரளாவில் இன்றைக்கு தமிழகத்தை விட பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய். அங்கே விஜயனுடைய படங்களுக்கு கிடைக்கிற மார்க்கெட் வேறு யாருக்கும் கிடையாது. ஏறத்தாழ கர்நாடகத்திலும் அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு. இது எனக்கு தெரியும். ஒருவேளை இந்த இளைஞன் ஒருவேளை அரசியலில் சரியான இடத்துக்கு வந்தா பழைய கசப்புகள் மறைந்து இந்த தென் மாநிலங்கள்ல மீண்டும் ஒரு சகோதரத்துவம் வளர்வதற்கு இந்த தம்பி கூட ஒரு காரணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எப்படியாவது அந்த சகோதர உணர்வு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது பலப்படணும். நான் தமிழக வெற்றி கழகம்னு பேரை வைக்காம வேற ஒரு பொதுவான பேர் தென் மாநிலத்திலே அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்திருக்கும். அவர் ஏனோ அந்த முடிவுக்கு வராம தமிழ்நாட்டில் மட்டும் கட்சின்னு சொன்னார். அது நான் நினைக்கிற மாதிரி தென் மாநில மக்களை இணைக்கிறதுக்கு தான் போட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது பாண்டிச்சேரியிலயும் அவருக்கு ஒரு பெரிய பாண்டிச்சேரி இதை சொல்லிட்டா பாண்டிச்சேரிக்குள்ளதானே ஒரு சட்டைன்னு சொல்லிட்டு பாக்கெட் சட்டையில தானே இருக்கு. அது மாதிரி பாண்டிச்சேரி தனியா சொல்லுங்கிற அவசியம் இல்லை. மிகப்பெரிய விஜயுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தே பாண்டிச்சேரிக்காரர் தான். இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது பரவலாக தென் மாநிலங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த மாநில மக்கள் ஒவ்வொருத்தரும் வெறுப்புணர்ச்சியோடு இருக்காங்க இல்லைங்களா? இந்த வெறுப்புணர்ச்சி மாறாதா, இவர் இணைக்கிற சக்தி ஒன்று வராதா என்று நான் ஏங்கி இருக்கிறேன். காரணம், இளம் வயதிலிருந்தே இந்த மாநிலங்களில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் வந்து அப்ப இருந்த சகோதரத்துவம் இப்ப இருக்கிற வெறுப்புணர்ச்சி எனக்கு தெரியுதில்ல. இது மீண்டும் பழைய மாதிரி வராதான்னு ஏங்குறேன். அப்படி வருவதற்கான ஒரு நம்பிக்கை விஜயனுடைய வருகை உருவாக்கு. அது வந்தால், அப்படி ஒரு நம்பிக்கை உருவானால், மீண்டும் தென் மாநில மக்கள்லாம் சகோதரம் எண்ணத்தோடு பழகினால் என்னை விட மகிழ்ச்சி அடையணும்னு யாரும் இருக்க முடியாது. இது அரசியலை கடந்து என்னுடைய